நாம் இன்றைக்கி இந்த சங்குப்பூ வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு கீ ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்குப்பூவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் நம்ம கொதிக்க வச்சோம்னா அந்த பூவில் இருக்க கலரெல்லாம் நமக்கு அதில் இறங்கிடும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விகிதத்தில் நம்ம இந்த தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நமக்கு கொதி வந்துருச்சு. அந்த பூவில் இருக்க கலரெல்லாம் அந்த தண்ணியில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்தது குக்கரில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தேவையான மசாலா பொருட்களை நம்ம சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். அதோடு நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கு அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரைஸை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சங்குப்பூ தண்ணி நல்லா ஆறி இருக்கும், அதில் இருக்கிற சங்குப்பூவெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம சாப்பாடில் சேர்க்கும் போதே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல உதிரியான சங்குப்பூ கீ ரைஸ் நமக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சம் வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.